நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல கூறி காட்டினாங்க, அத்தீனு அன் நஸ்வீஹா. தீன் என்றால் என்னது, மார்க்கம் என்றால் என்னது, நஸ்வீஹத் என்று சொன்னாங்க. நஸ்வீஹத் என்றால் என்னது? நஸ்வீஹத் என்றால் என்னது? உபதேசம் பண்றது தானே. பொதுவாக நஸ்வீஹத் என்ற வார்த்தைக்கு எங்கட எல்லாத்துக்கும் அர்த்தம் தெரியும். பொதுவாக சொல்லிடுவோம், என்ன லேசா உபதேசம் பண்றது. உபதேசம் என்றால் என்னது, ஒருத்தர் எங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அவருக்கு சில ஐடியாக்கள், சில நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்குறது. ஆனால் அசல்ல நஸ்வீஹத் என்றது வெறுமனே உபதேசம் மட்டும் இல்லை. நஸ்வீஹத் என்று சொல்றது இராதத்துல் ஹைர், நலவை நாடுதல். ஒருத்தர் மற்றொருவருக்கு நலவை நாடுறதுக்கு தான் அசல்ல நஸ்வீஹத் என்று சொல்றது. எனவே நலவை நாடுறது என்ற கூடிய நேரத்தில் வெறுமனே வாயால செய்யக்கூடிய உபதேசம் மட்டும் அதுல செய்யறாது. மாற்றமாக அவருக்கு மற்றவருக்காக வேண்டி நான் ஒரு நலவை எதெல்லாம் நாடுறனோ அதெல்லாம் நஸ்வீஹத்துல தான் செய்யணும். ஒருத்தர் ஒரு வழி கேட்கிறாரு, நான் இப்படி இந்த இடத்துக்கு போகணும், எப்படி போறேன். அவர் இந்த ஏரியாவுக்கு புதுசு, அவருக்கு ஒரு வழியை காட்டி கொடுக்குறோம், இப்படி போயிட்டு இப்படி போங்க, இப்படி போனா அவங்களுக்கு ஷார்ட் ரூட் என்ற ஒரு விஷயத்தை காட்டுறோம். இதுவும் ஒரு நஸ்வீஹத் தான். ஒருத்தர் எங்கள்கிட்ட சொல்றாரு, எனக்கு இப்படி இப்படி பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைகளை ரிலீஃப் ஆகுறதுக்கு ஒரு துவா செய்யுங்க. நீங்க மக்காக்கு போறீங்க, ஹஜ்ஜு செய்ய போறீங்க, உம்ரா செய்ய போறீங்க, இல்லாட்டி 5 நேரம் தொழுவுறவர், தஹஜ்ஜுத் தொழுவுறவர், துவா செய்யுங்கன்னு சொல்றாங்க. இப்ப இவர் என்ன செய்யறாரு, தஹஜ்ஜுடைய நேரத்தில் அவருக்காண்டு துவா செய்யறாரு, அவருக்கு நலவ நாடுறாரு. அவர் சொன்ன விஷயங்களுக்காக முன் வச்சு அல்லாஹ்கிட்ட துவா கேட்கிறாரு. இதுவும் நஸ்வீஹத்துல தான் செய்யணும். எனவே நஸ்வீஹத் என்றதை நாங்க வெறுமனே ஒரு உபதேசம் என்று சுருக்கி கொள்ளக்கூடாது. இந்த நஸ்வீஹத்துடைய விஷயத்துல நாங்க விளங்கணுமான மிக முக்கியமான விஷயம்தான் 2 விஷயம் இந்த நஸ்வீஹத்துக்கு உள்ளாக்கப்படணும். அது நாங்க சொல்லக்கூடிய நஸ்வீஹத், எங்களுக்கு இந்த நாங்க நஸ்வீஹத்தா நினைக்கக்கூடியது அதுவும் அந்த பிசிக்கலா இருந்தாலும் சரி, அதாவது ஒரு நாங்க இறங்கி அவங்களுக்காண்டி ஒரு உதவி செய்யக்கூடியதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு பயான் முறையில செய்யக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி, இதுல 2 விஷயம் உள்ளடக்கப்படணும். அதுல ஒன்று தான் ரிஃப்க் என்று சொல்லக்கூடிய சாஃப்ட்னஸ். ஒரு விஷயத்தை நாங்கள் மற்றவங்களுக்கு நாடக்கூடிய நேரத்தில், நலவுகளை நாடக்கூடிய நேரத்தில் அதுல நாங்கள் சாஃப்ட்னஸை மேற்கொள்ளணும். 2வது விஷயம் தான் ஹிக்மத், விஸ்டம் என்று சொல்லுவோம். இந்த ஹிக்மத் உள்ளடக்கப்படணும். இந்த 2ம் சேர்ந்ததாக இருந்தால்தான் நாங்கள் செய்யக்கூடிய நஸ்வீஹத் அதோடு மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உபதேசம் ஆயிக்கட்டும், இல்லாட்டி மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நலவான விடயம் ஆயிக்கட்டும், அது நஸ்வீஹத்தா மாறும். இல்லாட்டி அது நஸ்வீஹத் ஆகிறாது, மட்டமாக ஃபதீஹத் ஆகும். ஃபதீஹத் என்ன சொல்லி அவங்கள வந்து நாங்க இழிவுபடுத்தக்கூடியதாகும். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு கணவன் மனைவிக்கல்ல பிரச்சனை நடக்குது. இந்த கணவன் இவருக்கு நஸ்வீஹத் செய்யணும் என்றால், இவருக்கு நலவ நாடணும் என்றால், இதுக்குரிய சொல்யூஷனை தேடணும். இந்த விஷயத்தை இப்படி நடக்குது, எனக்கு மனைவி கிட்ட இப்படி தவறுகள் நடக்குது, அல்லது மனைவி நினைக்கிறேன் என் கணவன் கிட்ட இப்படி தவறுகள் நடக்குது, இதை திருத்தணும், இதுக்கு ஒரு நலவை இவருக்கு நாடணும் என்றால் யாரிடத்தில் சொன்னால் நடக்குமோ அவங்களிடத்தில் சொல்றது தான் நஸ்வீஹத். ஏன் அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள்ட்ட இந்த உபதேசங்களை எடுத்து சில இதுகளை எடுத்து ரைட் அவங்க சொன்ன மாதிரி செய்யறது, இதுக்கு தான் நஸ்வீஹத்னு சொல்லணும். அப்படி இல்லாம ஒரு மனைவி தவறு செஞ்சுட்டா அது ரோட் வழிய தண்டோரை அடிச்சு கொண்டால இருக்குது, ரோட் வழிய பெரிய அடிச்சு கொண்டு அலையிடுது. அலைஞ்சிட்டு கேட்டா சொல்றது, யோ திருத்துறதுக்காண்டி தான் நான் எல்லாத்திலையும் சொல்லி இதை சஜஷன் கேட்டேன், அவங்கள்ட்ட மஷூரா கேட்டேன், யோ எப்படி திருத்தணும் என்று. இது நல்ல விலைக்கும் நஸ்வீஹத்ல செய்யறாது. மாற்றமாக ஃபதீஹத், அந்த மக்களை யாரை நாங்க மென்ஷன் பண்றோமோ அவங்கள இழிவாக்குறதுக்கு சமமாகும். இன்னைக்கு நாங்க பார்த்தோம்டா சில வாட்ஸ்அப் குரூப்ல திடீரென்று வரும் சில பெண்கள், ஒரு சின்ன வாலிப பெண் யாரோடையாவது என்னாவது ஒரு தொடர்பு, இன்றைக்கு லவ் என்றது பொதுவா உலகத்துல பரவிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த இதுல 2 பேர் எங்கேயாவது இருந்து கொண்டிருப்பாங்க, உடனே 3வது ஒருத்தர் போயிட்டு வீடியோ பண்ணுவார். பண்ணி என்ன செய்வாரு, இவ பாருங்க இந்த ஏரியாவை சேர்ந்த பெண், இவ என்ன செய்யறா, இன்னொரு ஆணோட தொடர்பா பாருங்க, இங்கே கிளாஸ்க்கு எங்கேயோ கட் அடிச்சிட்டு வந்து இங்க இருந்து கொண்டிருக்கிறா, அப்படி என்று என்ன செய்யற கேவலப்படுத்துறது. இதாகி போற வாட்ஸ்அப் எல்லா குரூப்புக்கும் அனுப்புறது. ஒவ்வொருத்தர் மனசாலத்துல கை வச்சு பாருங்க, இந்த நிலைமை எனக்கு நினைச்சேன்டா நான் அந்த நேரத்தில் திருந்துவேனா, இல்லாட்டி இதுல இன்னும் ஒரு பிடிவாதத்தை மேற்கொள்வேனா? பிடிவாதத்தை மேற்கொள்ள. ஏன் இது நஸ்வீஹத் இல்லை. கேட்டா இவங்க இந்த வாட்ஸ்அப் குரூப் செய்யறவங்களோ அல்லது இதனை பரப்பக்கூடியவங்களோ கேட்ட சொல்லுவாங்க, இல்ல இல்ல இப்படியெல்லாம் செய்யணும், எங்களோட பெண்கள் இவங்களோட வந்து இப்படி சீரழிஞ்சு போறாங்க, அந்நிய ஆண்களோட தொடர்பு வச்சுக்கிறாங்க, அந்நிய மதத்தினரோட தொடர்பு வச்சு பாருங்க இப்படி செய்யறாங்க. ஓ, அது உண்மையிலேயே உங்களோட நல்லம் தான், நீங்க நினைச்சது நல்லம், ஆனால் அதுக்கு மேற்கொண்ட முறை இருக்குதே அது பிழை. அந்த பெண்ணை வீடியோ பிடிச்சி இப்படி கேவலமாக்கி அல்லது அந்த ஆணை வீடியோ பிடிச்சி கேவலமாக்கி எல்லாரும் அனுப்புறது மூலமா அவங்க திருந்துவாங்களா? இதுல சாஃப்ட்னஸும் இல்லை, ஹிக்மத்தும் இல்லை, விஸ்டம் என்றதும் இல்லை, சாஃப்ட்னஸும் இல்லை.
ஒரு 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 நுட்பம், ஒரு ஹிக்மத்தை கையாளவும் இல்லை அவரு, அதே போல மிருதுவா கையாளவும் இல்லை. என்ன நடந்துச்சு, இன்னும் அது ஃபித்னாவை தான் ஏற்படுத்தும். அதனால எப்ப நாங்க மற்றவங்களுக்கு நசீஹத்ன்றதை விரும்புறோமோ, நலவை நாடுறோமோ, எங்ககிட்ட இந்த ரெண்டு தன்மை கட்டாயமா வரணும். இந்த ரெண்டு தன்மை இல்லாம நான் சொன்னேன்னா நான் நசீஹத் செய்கிறேன், மற்றவங்களை திருத்த பார்க்கிறேன், நான் வந்து நன்மையை தீவிர வேலை செய்கிறேன், எந்த ஜமாத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இந்த ரெண்டு விஷயத்த அவங்க முன்வைத்து அவங்களோட தாவத்துடைய வேலையை, அவங்களும் செய்யக்கூடிய நன்மையை தீமையை தடுக்கக்கூடிய வேலையை, நசீஹத் என்ற அமைப்புல செய்யக்கூடிய இந்த வேலைகளை அவங்க இந்த ரெண்டு விஷயத்தை முன்வச்சு செய்யலாட்டி, இது ஒரு பொதுவா எங்கட கம்யூனிட்டிலையும் ஏற்படக்கூடிய ஃபித்னாமா மாறும். அதே போல இண்டிவிஜுவலா எங்கட லைஃப், ஒவ்வொருத்தரோட லைஃப்லையும் நாங்க நசீஹத்தை விரும்புறோம். அது எங்கட குழந்தைக்கா இருந்தாலும் சரி, புள்ள குட்டிகளுக்காக இருந்தாலும் சரி, மனைவிகளுக்காக இருந்தாலும் சரி, எங்களுடைய பிறந்த சகோதரிகளுக்காக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு விஷயத்தை நாங்க முன் வச்சு அதுக்கு அந்த முறையில எங்களுடைய நன்மையை தீமையை தடுக்கிறதோ, நசீஹத் என்ற அமைப்புல எதெல்லாம் மற்றவங்களை நலவநாடி செய்யணுமோ இதை நாங்கள் செஞ்சு கொள்ள இல்லாட்டி விளங்கிக்கோங்க, அது கடைசியில ஃபதீஹத்தா, இழிவா, மிகப்பெரிய ஃபித்னால தான் பேச முடியும் என்றதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் விளங்குவோம்.